தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் நேற்று வவுனியாவில் உள்ள விருந்தினர் விடுதி ஒன்றில் இடம்பெற்றது. இதன்போது கலந்து கொண்ட கட்சியின் ஊடக பேச்சாளர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்தார். பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் இன்று விசேடமான அறிவிப்பு ஒன்றினை மனமுவந்து விடுக்கின்றோம். தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற விசேடமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகித்து வெவ்வேறு காலகட்டங்களில் விலகி சென்ற கட்சிகளை மீண்டும் எங்களுடன் இணைந்து தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என வினயமாக ஒரு அறிவிப்பினை விடுக்கின்றோம். சவால் மிக்க ஒரு சூழலில் இந்த தேர்தல் இருப்பதால் இணங்கி வந்து இந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்குமாறு இருகரம் நீட்டி அழைக்கின்றோம். அந்த வகையில் தமிழரசு கட்சியின் பெயரிலும் அதன் சின்னத்திலும் தான் நாங்கள் கடந்த காலங்களில் தேர்தலில் போட்டியிட்டிருந்தோம். அவ்வாறு இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். இந்த அழைப்பை ஏற்று வந்தால் மிக விரைவாக நாங்கள் பேச்சுவார்த்தை மூலம் வேட்பாளர்களை நிறுத்தும் விடயங்களை இணைந்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்போம். அடுத்து வரும் ஒரு சில நாட்களில் அவர்களின் பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவ்வாறு இணங்கி வராவிட்டால் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடும். அத்துடன் திருகோணமலை, அம்பாறை மாவட்டங்களில் விசேட கரிசனை ஒன்று வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு உறுப்பினரே அங்கு தெரிவு செய்யப்படும் சூழ்நிலை இருப்பதால் அந்த விடயங்களை அந்தந்த மாவட்ட கிளைகளோடு பேசி ஆராய்ந்து ஒரு முடிவிற்கு வரலாம் எனவும் தீர்மானித்திருக்கிறோம். எதிர்வரும் பொது தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து போட்டியிடுவதற்கு கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற பங்காளி கட்சிகளுக்கு இலங்கை தமிழரசு கட்சி இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.